வணக்கம்மா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு தமிழ்மா சமையல். இன்றைக்கி நாம் கோதுமை மாவு வச்சு கோதுமை தோசை செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த நேரத்தில் இட்லி மாவு தோசை மாவு எதுவும் இருக்காது. அந்த நேரத்தில் டக்குன்னு இந்த தோசையை செஞ்சிடலாம். அரை கப்பு மாவு வச்சுருக்கேன். இந்த மாவு ஒரு 1/4 கிலோ மாவு இருக்கும். கோதுமை மாவு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ரவை வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தயிர் வச்சுருக்கேன். 2 கேரட்டை துருவி வச்சுருக்கேன். 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை கழுவி வச்சுருக்கேன். மாவு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை போட்டால். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம். இந்த ரவையை இதில் போட்டுடலாம். இந்த தயிரையும் இதில் போட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இந்த மாவை நல்லா கையை வச்சு கரைச்சிடலாம். கட்டி இல்லாமல் கரைச்சிடலாம். ஏற்கனவே 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இப்போ இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஒரு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும். கையை வச்சு கரைச்சா ரொம்ப கட்டி இல்லாமல் கரைச்சிடலாம். இல்லை விஸ்கு இருந்தால் விஸ்கில் கூட வச்சு இது பண்ணலாம். இருந்தாலும் இந்த கோதுமை மாவில் கட்டி எல்லாம் சீக்கிரம் இதுவாகாது. கையை வச்சு இது பண்ணால் தான் அந்த கட்டி எல்லாம் இதுவாகும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏற்கனவே ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். இப்போ ஒரு 1/2 டம்ளர். ஒரு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க, அவ்வளோதான். கரைச்சாச்சு. இந்த அளவு இருக்கணும் மாவு. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ஒரு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். இந்த வெங்காயம் கேரட்டு எல்லாத்தையும் வதக்கிடலாம். கடாய் காஞ்சிச்சு. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். இந்த பச்சை மிளகாவையும் இதோடவே போட்டுடலாம். ஓரளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப செவுக்க வதங்கணும்னு அவசியம் இல்லை. இது கொஞ்சம் வதங்கணுன்னா கேரட்டை கொஞ்சம் போட்டு வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிச்சு. ஓரளவுக்கு வதங்கினா போதும். இந்த அளவுக்கு 1 நிமிஷம் வதங்கினா போதும். இதோட கேரட்டை போட்டுடலாம். இந்த கருவேப்பிலையை இதிலே போட்டு வதக்கிடலாம். கேரட்டை போட்டு ஒரு 3 நிமிஷம் வதங்கிட்டு மாவில் போட்டுடலாம். வதங்கிறதுலே கொஞ்சம் வெந்துடும். இது 3 நிமிஷம் ஆயிடுச்சு. வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஓரளவுக்கு இப்படியாக மாவில் போட்டு தோசை ஊற்ற தான் போகிறோம். மாவில் போட்டுடலாம். இதை கல் வச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். தோசை ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் இதில் போட்டாச்சு. மாவு கலக்கிடலாம். கலக்கி தோசை ஊற்றிக்கலாம். தண்ணி பாத்திரம்லாம் கூட இப்போ கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். இதெல்லாம் போட்டோன்னே கெட்டியாச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு அடை மாதிரி வேணாலும் ஊற்றிக்கலாம். தோசை மாதிரி வேணாலும் ஊற்றிக்கலாம். கெட்டியாக ஊற்றினா அடை மாதிரி வரும் கொஞ்சம். ஏற்கனவே ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். போதும். ஒரு 1/4 டம்ளர் ஊற்றிருக்கோம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் தேய்ச்சிக்கலாம். வெங்காயம் வச்சு தேய்ச்சா தோசை நல்லா வரும். மாவு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சுற்றி. ஒரு சைடு வந்துச்சு. இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு வந்துச்சு. திருப்பி போட்டுடலாம். தோசை வெந்துடுச்சு. எடுத்துடலாம். இன்னொரு தோசை ஊற்றிக்கலாம். தோசை சுட்டாச்சு. இந்த தோசையை குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கேரட்லாம் போட்டிருக்கோம். அதனால் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்கள்லாம். அடிக்கடிக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இட்லி மாவிலையே தோசை மாவிலையேன்னு யோசிச்சுனுக்கிறப்போ டக்குன்னு 5 நிமிஷத்தில் இந்த தோசையை சுட்டுடலாம். இதோட கார சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னியும் சேர்த்து சாப்பிட்லாம். கோதுமையில் புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நிறைய சத்தை கொடுத்து எனர்ஜியை கொடுக்குது. அடிக்கடி கோதுமையில் சப்பாத்தியாவோ இல்லை தோசையாவோ ஏதாவது ஒரு வகையில் அடிக்கடி கோதுமையை உடம்புக்கு சேர்த்துக்கினா ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. எல்லோரும் இந்த மாதிரி கோதுமை தோசையை செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கம்மா. நன்றி, வணக்கம்.